என்னோட சோஷியல் மீடியாவில் புது கட்சிகள்ல இருந்து சில பேர் என்னை உருவகேலிகள் செஞ்சாங்க. எது நடந்தாலும் ஆளுங்கட்சி மேலே தப்பு சொல்கிறத ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. தலைவலி வந்தா திமுக தப்பு, பிம்பிள் வந்தா திமுக தப்பு. எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை வசதியானவங்களுக்கு தான் அப்படிங்கிறது நியாயம் கிடையாது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். நான் பெண்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், அழகை விட ஆரோக்கியம்தான் முக்கியம். என்னோட சோஷியல் மீடியாவில் புது கட்சிகள்ல இருந்து சில பேர் என்னை உருவகேலிகள் செஞ்சாங்க. அதுக்கு நான் பெருசாக கவலைப்படல. ஏன்னா நான் அழகாக இருக்கிறேன்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது. நான் அழகாக இருக்கேன்னு சோஷியல் மீடியாவில் சொல்லணும்னு எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவேங்க. ஏன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறையா எஃபர்ட் எடுத்துக்கிறேன். நம் கழகத் தலைவர் நம் ஆரோக்கியத்துக்காக பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு குழந்தைக்கு தேவை உணவு மட்டும் இல்லைங்க, ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு. குழந்தைங்க நல்லா சாப்பிட்டாதான் படிக்க முடியும், நல்லா படித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். குழந்தைங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம். கழகத் தலைவரோட காலை உணவு திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். மக்கள் ஆரோக்கியத்துக்கு மருத்துவத்துறையும் சுகாதாரத்துறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மிகவும் நேர்மையான மனிதர். அவர் ஒரு தன்னலமற்ற அரசியல்வாதி. அவருடைய மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, இதெல்லாமே அற்புதமான திட்டங்கள். நம் சுகாதாரத்துறை அமைச்சர் மீது சில பொய்யான அவதூறுகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், எதிர்க்கட்சிகளின் சதிகள் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்துக்காக அவர் வேலை செஞ்சிருக்காரு. கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. அவர் எத்தனை நாள் நமக்காக மழையில வேலை செஞ்சிருப்பாரு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. எனக்கு தல அஜித் சார் இருக்கார் இல்லைங்களா, அவரை பிடிக்கும். நான் அவர் கூட போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் நாளைக்கு கொடூரமா கேவலமா ஒரு விஷயம் பண்ணா நீங்க தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க அஜித் சார் கிட்ட போய், சார் நீங்க தான் சார் தப்பு பண்ணீங்க, நீங்க தான் சார் அந்த சார், ஏன் சார் இந்த தப்பு, எதுக்கு சார் சார் சார்னு அவரு கேட்க கூடாதுங்க. அவர் ஒரு பிரபலம், அவர் கூட யாரு வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். நீங்க என்ன அரெஸ்ட் பண்றதுதான் நியாயம், என்ன நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி எங்க கட்சி கொடி எங்க வேணாலும் கிடைக்குங்க. எங்க கட்சி கொடியை கார்ல வச்சுட்டு ஒருத்தர் பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப அமெச்சூரான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, எதிர்கட்சிகள் எது நடந்தாலும் ஆளுங்கட்சி மேல தப்பு சொல்றத ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க. அண்ணாமலை அண்ணா இருக்காரு இல்லைங்களா, அவர் திமுக கவர்மெண்ட் போற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நாளைக்கு அந்த அண்ணா காலில் செருப்பு போடாம முள்ளு குத்துச்சுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிடுவாரு. அதனால ப்ளீஸ் அண்ணாமலை அண்ணா நீங்க செருப்பு போட்டுக்குங்க. எது நடந்தாலும் தலைவலி வந்தா திமுக தப்பு, பிம்பிள் வந்தா திமுக தப்பு. எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. நாங்கள் மக்களுக்காக நாங்கள் வேலை செய்வோம், அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். மாண்புமிகு துணை முதலமைச்சர்
திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறையை விளையாட்டாக நினைக்காமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தைரியமான பெண்கள் பற்றி நிறையா பேசியிருக்காரு. என்கிட்ட மரியாதைக்குரிய இந்திரா காந்தி மேடம் பற்றி பேசியிருக்காரு, மரியாதைக்குரிய கனிமொழி மேடம் பற்றி பேசியிருக்காரு. இவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் நல்லா உட்காந்து தலையாட்டி கேட்பேன். ஆனால் என்னமோ தெரியலிங்க, மதியை பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அது எப்போதுமே அப்பா ஒரு மகளை பற்றி இன்னொரு மகள்கிட்ட பேசுனா கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும். ஆனால் மதியோட பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, நான் வெறும் தமிழ் மகள், மதிதாங்க வீர தமிழ் மகள். பலவீனமான எதிர்க்கட்சிகள் கிட்ட சில கேள்விகள் நான் கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் மேடம், நாங்கள் மக்கள் பணத்தை சூறையாடுறோம், ஊழல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. மேடம், நீங்கள் முடிஞ்சால் அதுக்கு புள்ளி விவரத்தோட, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட, டேட்டாவோட ப்ரூஃப் பிரிண்ட் அவுட் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சப்மிட் பண்ணுங்க மேடம், பார்க்கலாம். மக்கள் ஆட்சி எது, மன்னர் ஆட்சி எதுன்னு தெரியாதவங்க அரசியலுக்கு தகுதியற்றவர்கள். எங்கள் தலைவர்கள் எல்லாருமே மக்கள் ஓட்டு போட்டு தான் தலைவர் ஆயிருக்காங்க. அவரோட பேர் நான் மறந்துட்டேன், அவர் பேர் அர்ஜுன் சம்திங். சார், ப்ளீஸ் கோ அண்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ ஜாயின் பாலிடிக்ஸ். எங்கள் கட்சியில் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் தலைவர் ஆக்ஷன் எடுத்திருக்கிறார். பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்தால் அவங்கள ஜெயிலில் போட்டிருக்கிறாரு. ஆனால் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் பெண்களை அந்த கட்சியோட பேரை போட்டுட்டே ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. என்னை பற்றி ஒரு சின்ன விஷயம், நான் பதவிக்கும் புகழுக்கும் மேடைக்கும் மைக்குக்கும் ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரல, மக்கள் பணி செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். எனக்கு எங்கள் அப்பா கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருந்தது இல்லைங்க. அப்பா வந்து என் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், என் கெரியருக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் வாங்கின கடனை எங்கள் அப்பா கட்டணும், இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை. தலைவரும் எனக்கு அப்பா மாதிரி தான். தலைவர்கிட்டையும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறேங்கிறது தான் முக்கியம். நான் என் கட்சி திமுகக்கு என்ன பண்ணுறேங்கிறதாங்க முக்கியம். நான் ஒரு நாளும் தலைவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கோ ஒரு சீட்டுக்கோ என்றைக்குமே கேட்க மாட்டேன். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு. நான் வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கேன். I want to be a public servant. That's my purpose. That's my happiness. That's my goal. ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் போர் நடந்தால் திராவிடம்தான் வெல்லும் என்று காட்டுவோம் தமிழா. கேள்விகள் தொடரட்டும் தமிழா. நாளை நமதே. நன்றி, வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி.